பெண்கள் பூ வைக்கணும். இந்த மலர்கள் இருக்குல்ல, இந்த மலர்கள் தான் உலகத்திலே பெஸ்ட் அரோமா தெரப்பி. நீங்க கர்நாடகா தாண்டி பார்டர் தாண்டி உலகம் முழுக்க சுத்துங்க, எந்த நாட்டிலையும் பூ கட்டி தலையில வைக்கிற பழக்கமே இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலே மல்லிகை பூ தான் அதிகமான அளவுக்கு என்டார்பின் செக்ரீட் பண்ணுது. என்டார்பின் செக்ரீட் இப்ப அரோமா தெரப்பி, அதுக்கு இதுல இருந்து ஆயில் எடுத்து இந்த ஆயில மசாஜ் பண்றாங்க. என்னன்னா இப்ப நான் அங்க வந்து டார்க் சாக்லேட்ஸ் அண்ட் அரோமா தெரப்பி சொல்றது, நம்ம இங்க வந்து மல்லிகைப்பூ அல்வான்னு சொல்லிடலாம். டார்க் சாக்லேட் இஸ் ஈக்குவல் டு அல்வா. அது வந்து அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், யாருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், டெய்லி வந்து வீட்ல எல்லாருமே இப்ப லேயர் கட் பண்ணிடுறோம், ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டு அது யூஸ் பண்றது இல்ல. அது யூஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த தனிமைன்றது மிகப்பெரிய ஒரு மனநோயை உருவாக்கும். அந்த டைம்ல மேக் அ வீடியோ கால். அதாவது ஒரு சில மெசேஜஸ், இப்போ ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ ஒரு மெசேஜ் பார்க்கும், மனசுல சந்தோஷம் வரும், ஒரு குதூகலம் வரும், ஒரு அன்பு வரும். நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தா கூட குறிப்பா சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தினமும் அவங்க கூட வீடியோ கால்ல நீங்க பேசும்போது அவங்க வந்து கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்களோட ரிலேட்டிவ்ஸோட அன்பா, நம்மளுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம தனியா இல்ல, நமக்குன்னு யாருமே இல்ல என்ற உணர்வை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதே மிகப்பெரிய சப்போர்ட். சோ அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான அளவுக்கு பதட்டம் படபடப்பு இருக்கும். அந்த பதட்டம் படபடப்பு இருக்கும் பொழுது அவங்களுக்கு மியூசிக், லைட்டான மியூசிக்ஸ் கேட்க வைக்கலாம். அண்ட் அவங்க வந்து ஸ்கிரீன் டைமிங்க குறைக்கணும். அந்த டைம்ல அவங்க பாக்குறது காமெடியா, வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஜோக்ஸ் அந்த மாதிரி வச்சு பாக்கலாம். உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ ஒன்னா உட்காந்து நிலாசோர் சாப்பிடுற மாதிரி மொட்டை மாடியிலயோ இல்ல அந்த ஹால்லயே வந்து சின்னதா ஒரு யோகா, பிராணாயாமா, பிரீதிங் எக்ஸசைஸ் மாதிரி ஃபேமிலியா சேர்ந்து பண்ணும்போது அவர் மட்டும் பேஷண்ட், நீங்க போய் பண்ணுங்க, நாங்கெல்லாம் இங்க வேற என்டர்டைன்மெண்ட் பண்றோம்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தையும் அண்ட் அது வந்து ஒரு சோர்வை கொடுக்கும். அது பண்ணக்கூடாது. நாங்களும் சேர்ந்து அவங்களோட அதை செய்யும் போது நம்மளுக்கும் அது ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப நல்லது. சோ அதை கண்டிப்பா நம்ம செய்யணும். இன்னொன்னு குறிப்பாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து கொஞ்சம் காரசாரமா, அதாவது மிளகு கூட போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சுருன் ஸ்பைசி, அந்த ஸ்பைசினஸ் வந்து அவங்களுக்கு சுட சுட அதை கொடுக்கும்போது, ஹாட்டா சூப் அந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த என்டார்பின் கூட செக்ரீட் ஆகும். பெண்கள் பூ வைக்கணும். இந்த மலர்கள் இருக்குல்ல, இந்த மலர்கள் தான் உலகத்திலே பெஸ்ட் அரோமா தெரப்பி. நீங்க கர்நாடகா தாண்டி பார்டர் தாண்டி உலகம் முழுக்க சுத்துங்க, எந்த நாட்டிலையும் பூ கட்டி தலையில வைக்கிற பழக்கமே இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலே மல்லிகை பூ தான் அதிகமான அளவுக்கு என்டார்பின் செக்ரீட் பண்ணுது. என்டார்பின் செக்ரீட் இப்ப அரோமா தெரப்பி, அதுக்கு இதுல இருந்து ஆயில் எடுத்து இந்த ஆயில மசாஜ் பண்றாங்க. என்னன்னா இப்ப நான் அங்க வந்து டார்க் சாக்லேட்ஸ் அண்ட் அரோமா தெரப்பி சொல்றது, நம்ம இங்க வந்து மல்லிகைப்பூ அல்வான்னு சொல்லிடலாம். டார்க் சாக்லேட் இஸ் ஈக்குவல் டு அல்வா. அது வந்து அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், யாருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், டெய்லி வந்து வீட்ல எல்லாருமே இப்ப லேயர் கட் பண்ணிடுறோம், ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டு அது யூஸ் பண்றது இல்ல. அது யூஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த தனிமைன்றது மிகப்பெரிய ஒரு மனநோயை உருவாக்கும். அந்த டைம்ல மேக் அ வீடியோ கால். அதாவது ஒரு சில மெசேஜஸ், இப்போ ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ ஒரு மெசேஜ் பார்க்கும், மனசுல சந்தோஷம் வரும், ஒரு குதூகலம் வரும், ஒரு அன்பு வரும். நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தா கூட குறிப்பா சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தினமும் அவங்க கூட வீடியோ கால்ல நீங்க பேசும்போது அவங்க வந்து கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்களோட ரிலேட்டிவ்ஸோட அன்பா, நம்மளுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம தனியா இல்ல, நமக்குன்னு யாருமே இல்ல என்ற உணர்வை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதே மிகப்பெரிய சப்போர்ட்.